Hello everyone, I am Ramar Kalinjam, Assistant Professor in the Department of ECE, தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம தொடர்ச்சியாக அந்த VLSI அந்த ஃபீல்டில் டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோ நம்ம வந்து சீடோ என்மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். சீடோ என்மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம முந்தின வீடியோஸில் பார்த்துருப்போம். இந்த சிமாஸ் டெக்னாலஜி, அதை வந்து பிமாஸும் என்மாஸையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்துருப்போம். இதில் சீடோ என்மாஸில் வந்து நம்ம வந்து எத்தனை இன்புட்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு பிமாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதையும் க்ரௌண்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். மற்றபடி என்மாஸ் வந்து நம்ம இன்புட்ஸை பொறுத்து வேரி ஆகும். அதனால் அங்கே வந்து டிரான்சிஸ்டர் கவுண்ட் வந்து கம்மியாகும் சொல்லியிருக்கு. என்ன இருக்கும் அப்படின்னா n+1 எவ்வளோ இன்புட்டோ அது கூட ப்ளஸ் ஒரே ஒரு பிமாஸ் டிரான்சிஸ்டர் மட்டும் இருக்கும். நம்ம நார்மலாக உள்ள சிமாஸில் இருக்கக்கூடிய அந்த 2n அப்படிங்கிற கவுண்ட்டை விட இது வந்து கம்மியாக இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ் இந்த சீடோ என்மாஸில். இதில் எப்போவுமே இந்த பிமாஸ் அது வந்து ஆனில் இருக்கிறதுனால அது வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்மாஸ் அதில் கொடுக்கக்கூடிய இன்புட்டை பொறுத்து தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். என்மாஸ் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ வந்து நம்மளுக்கு அவுட்புட் 0 ஆகும். மற்ற டைம் எல்லாமே பிமாஸ் வந்து டைரெக்டாக க்ரௌண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அவுட்புட் வந்து 1 கிடைக்கும். இந்த கான்செப்ட் படி நமக்கு வந்து டிரான்சிஸ்டர் வந்து கம்மியாகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து டிசைனும் வந்து காம்பாக்டாக இருக்கும். அப்புறம் சுவிட்சிங்கும் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த டெக்னாலஜியில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த பிமாஸ் அது வந்து நம்ம க்ரௌண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே வந்து ஆனில் இருக்கிறதுனால ஒரு ஸ்டாட்டிக் பவர் டிசிபேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் எப்போவுமே ஆன், அப்போ எப்போவுமே அவுட்புட் வந்து ஹை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா பிமாஸ் ஆன் ஆகும்போது அவுட்புட் வந்து ஃபுல் ஹை ஆகிரும். ஸோ என்மாஸ் ஆன் ஆகும்போது அந்த அவுட்புட் வந்து புல் டவுன் ஆகி 0க்கு வரணும். இதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். அந்த அவுட்புட் வந்து பெர்ஃபெக்ட் 0 வோல்ட்டுக்கு வராது. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதுதான் அந்த சீடோ என்மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டு. தேங்க்யூ.